ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாதி கிளம்பிய வக்கரதந்தாதி கண்ணோர் தந்தி பிரியம் மகாகந்தனுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தன்மையின் திருவருளாலும் முருகப் பெருமான் ஆசை கொண்டு துளாராசிக்கு 8/3/2026 முதல் 14/3/2026 உண்டான பலன். இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலவரம். உங்க ராசியில சந்திர பகவான், அதாவது துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய், சூரியன், புதன், ராகு, மீனத்தில் சுக்கிரன், சனி, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது. இந்த வாரத்துக்கு உண்டான கிரக நிலவரம். இப்போ துளாராசியில் அடங்கிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி முழு நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை, அதாவது 1, 2, 3 வரைக்கும் துளாராசி. ஆகவே துளாராசியில் அடங்கிய நட்சத்திரங்கள். அது துளாராசிநாதன் அப்படின்னாலே மகாலட்சுமி தேவி, விஷ்ணு பகவான். ஆகவே இந்த காலத்தில் பெருமாளையும் விஷ்ணுவையும் நரசிம்மர் பெருமாள் வழிபாடு தவறாம செய்து வரணும். உங்க ராசியில 6ஆம் இடத்தில் சுக்கிரன், உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைவு. அதிலே சனி கூடியிருப்பது சிறந்ததான கண்டிப்பாக நன்மையும் உண்டாகும். உங்க 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2ஆம் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியில 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்திருப்பது. உங்களுக்கு வேண்டியது நிறைவேறும். உங்க எண்ணியது நிறைவேறக்கூடிய காலம். நம்ம கவலைகள் தீரக்கூடிய காலம், பயம் என்று செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அப்ப சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தா தனம் நாசமே. சுக்கிரன் 4ஆம் இடம் தான் நம்மளுக்கு ஏதாவது பாதகமான, எதுவுமே பாதகம் கிடையாது. சனி பகவான் கூட இருப்பத உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருந்த சொர்ண பிராப்தனை கொடுக்கும், நன்மையே கொடுப்பார். சனி பகவான் உங்க ராசிக்கு 2.5 வருட காலம் ரொம்ப அருமையான பலன் கொடுக்கும். உங்க ராசியில தான் சனி பகவான் உச்சம் பெற்றுகிறார். உங்க ராசியில தான் சூரிய பகவான் நீசம் அடைகிறார். ஆகவே உங்க ராசியில சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையே பயக்கும். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருப்பது சிறந்தது. நம்ம தைரியமாக இருந்து செயலாற்றக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பயமின்றி செயலாற்றக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவ்வளவு காலம் நான் எதுவுமே நான் செய்யலையா அப்படின்னா, இதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய காலம். இந்த காலம் செய்ததோட இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படுத்தக்கூடிய காலம். அப்போ நீங்க ஒரு இளம் வயதினராக இருந்தால் சற்று கவனமாக இருந்து வரணும். நான் படிக்கிறேன் அப்படின்னா, இந்த படிக்கிற காலத்துல நம்மளுக்கு நல்ல பாடம் நம்ம படிச்சுட்டு வர்றோம். அப்ப மனப்பாடமானதா பரீட்சையில நம்ம பாஸ் ஆக முடியும். அப்ப நான் இவ்வளவு நாள் நான் படிக்காமலா இருந்தான்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப படிக்கிற காலத்துல நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு அது கடைசியில ரிசல்ட் என்ன, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பரீட்சை எழுதிருக்கோமோ அதுதான், அதுக்கு தகுந்தபடிதான் நம்மளுக்கு மார்க் கிடைக்குது. அப்போ இது வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்றோம். அதுதான் அப்போ நம்ம படிச்சது நல்லா மெமரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்ப அதே போல் வாழ்க்கையில நம்ம செயலாற்றக்கூடிய தன்மையில நம்ம விரைந்து செயலாற்றும் போது ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் தீர்வு கொண்டான வழி கிடைச்சிடும். இந்த மாதத்துக்குள்ள, இந்த வாரத்துல ஆரம்பிச்சு இந்த மாதத்துக்குள்ள சின்ன சின்ன சிக்கல் தீர்வு கொண்டான வழி கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்க லாபாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிற புதிய சூரியனோட சேர்ந்திருப்பதால் புதிய நிலங்கள் வாங்கலாம், ஒரு கட்டிடம் உருவாக்கலாம். ஆகவே இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குது இல்லையா. இப்போ அந்த யோகம் நம்மள யோகம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்போ பூமி பூஜை போடலாமா, தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா வாஸ்து நாள் பார்த்து பூமி பூஜை போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு நம்மளுக்கு நல்ல நேரம் பார்த்து பூமி பூஜைக்கு நாள் குறிக்க வேண்டியதுதான் அப்படி சொல்றோம். அப்ப இந்த மாசம் செஞ்சா நம்ம ராசி பிரகாரம் அப்படின்னு நம்ம பார்த்து செயலாற்றுறது சிறந்தது. நம்ம வரக்கூடிய சித்திரை மாசம் நம்ம
உங்க ராசிக்கு பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சா நல்ல பலன் கொடுக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறுவார். உங்க ராசிக்கு நீசம் அடைந்த சூரிய பகவான் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் சித்திரை மாசம் உச்சம் அடைவார். அந்த காலத்தில் வாஸ்து நாள் பார்த்து பூஜை செய்து கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் தடையின்றி நடத்தக்கூடிய காலம். அப்ப தடைன்னா என்னன்னா, நம்மளுக்கு எல்லா வேலை செய்யறோம், நம்மளுக்கு கடைசியில ஒரு அவமானத்தை நம்ம சந்திச்சுட்டே வரோம். அப்போ அதுல இருந்து நம்ம விடுபட்டு வரலாம். இப்ப நம்மளுக்கு மேலதிகாரி இருக்காரு, நம்மளுக்கு ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறாருன்னா நம்ம வந்து ஒரு தடை. என்னதான் உள்ள வேலை செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஆள் வந்துடுறாப்பா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்க மேல ஒரு பழி சொல்லக்கூடிய காலமாக இருந்தாலும் அது மாற்றம். ஏன்னா உங்கள்கிட்ட போன வாரம் உங்களுக்கு நிறைய கிரகங்கள் வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த வாரத்துல உங்க சனி பகவான், சுக்கிர பகவான் உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல, குரு பகவான் உங்களுக்கு ஒரு ராசியில 9ஆம் இடத்துல இருந்து காலப்போக்கில் மாற்றத்துக்கு உண்டான வித்து அப்படின்னு சொல்லலாம். அதை நிறைய சேஞ்ச் பண்ணிவிடும். திருமண பாக்கியம் கூடும். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, 2க்கும் 7ஆம். அப்ப ஒரு குடும்பத்தை உருவாக்கிடும். நீங்க ஒரு இளம் வயதுல இருந்தா ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணத்துக்குண்டான முயற்சிகள் நீண்ட காலமாக ஒரு வரன் எதிர்பார்த்தோம்னா கிடைச்சது. ஏற்கனவே வரன் வந்தது, இது நம்ம வேண்டான்னு நிராகரிச்சா மறுபடியும் அதே வரன் தான் வந்து நிக்குது. அப்ப என்ன, நமக்கு திரும்பி அதே வரன் வருது, நம்ம வந்து திரும்பி பார்க்கலாமான்னு உங்க ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்வது சிறந்தது. எனவே அதுக்குண்டான முயற்சிகள் திருமணையாக்கும். அப்போ பூமி பூஜை செய்து கொள்வது, திருமணத்துக்குண்டான ஈடுபாடு செய்து கொள்வது, புதிய வாகனங்கள் வாங்கி கொள்வது. ஒரு கார், நல்ல கார் நம்ம பார்த்தோம், அது வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். ஆகவே இருப்பினும் பயணம் மேற்கொள்ளும் போது சற்று ஜாக்கிரதையா இருக்கும். கேது பகவான் லாபஸ்தானத்துல இயங்குறார். அப்போ கேது பகவான் நம்மளுக்கு லாபத்துல இயங்கினாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, சனியுடைய அஷ்டாங்க தோஷத்தோட அது வேலை செய்யும். அப்ப இது நிதானித்து செயலாற்றணும். அப்போ பயணம் மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது. நம்ம ஒரு தடுமாற்றத்தை, ஒரு சட்ட நேரத்துல ஒரு கவனத்தை குறைத்து நம்மளுக்கு மாற்றம் ஏற்படுது. ராகு பகவானோடு சேர்ந்த சூரியன் திசை திருப்பம். லாபஸ்தானாதிபதி தான். ஒரு இடத்துல நம்மளுக்கு வர சொல்லிட்டாங்க, அந்த இடத்துக்கு நம்ம கரெக்டான நேரத்துல ரீச் ஆக முடியலன்னா அது குறைபாடு தானே. 10 மணிக்கு ஒரு நபர் நம்மளுக்கு போய் பார்க்கணும், 1 மணி ஆகுதுன்னா அது காலதாமதம் ஆயிடும் உங்களுக்கு. அப்புறம் அவங்களே கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வர சொன்ன, நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த கேட்கறதுக்கு உண்டான சொல்லுக்கு நம்ம ஆக வேண்டிய இருக்குது. அதுதான் தடுமாற்றம், அதுதான் தாமதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10 மணி போக வேண்டிய இடத்துல நீங்க 1 மணி போனா 3 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. போன இடத்துல அதை நம்ம வந்து கேட்குறாங்க. அப்போ செயலாற்றக்கூடிய தன்மை செயலாகவே இருந்தாலும் நிதானித்து செயலாற்றணும் அப்படின்னு நினைச்சாலும் தாமதத்தை கொடுக்கும். அதனால சற்று எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருந்து இந்த துளாராசிகள் செயல்படும் போது வாழ்க்கையில அனைத்து விதமான பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். என்ன வேணும் உங்களுக்கு, அனைத்தும் கிடைக்கும். நமக்கு இந்த கோரிக்கை இருக்கு, அப்ப இறைவனை சார்ந்துருங்க, அத்தனை கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். எதுவுமே நிறைவேறல அப்படின்னு இந்த காலத்துல நம்மளுக்கு வந்து பஞ்சமி திதி வருது. இந்த வாரத்துக்குண்டான வழிபாடுக்கு இப்ப பஞ்சமின்னு சொல்லும் போது வாராகி அம்மன் பிடித்தால் வாராகி, பெருமாளை பிடித்தால் கருடனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்தது. அப்ப வாராகி அம்மனையும் கருட பகவான் வழிபாடு. அதே போல் தீவிர அஷ்டமி பைரவர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, அதுவும் சிறந்தது. காவல் தெய்வம் வழிபாடு அஷ்டமி தோறும் காவல் தெய்வம், உங்களுக்கு தெரிஞ்ச காவல் தெய்வம் அல்ல, நம்ம குல தெய்வமே காவல் தெய்வம். அப்ப காவல் தெய்வத்தை வழிபாடு, பைரவர் வழிபாடு சிறந்த பலம் கொடுக்கும். ஏகாதசி வருது, ஏகாதசி விரதம் இருந்து வரணும். ஏகாதசி ஸ்மார்த்தங்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு ஏகாதசி மறுநாளே வரும். ஆகவே இந்த காலத்துல சனிக்கிழமை 14ஆம் தேதி ஸ்மார்த்தா உங்களுக்கு ஏகாதசி, வைஷ்ணவர்களுக்கு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம். ஆகவே அப்ப ஏகாதசி வரும்போது இந்த ஏகாதசி விரதங்கள்லாம் இருந்து வரும்போது நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே
துளாராசி அன்பர்களும் சற்று விரைந்து செயலாற்று வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை வளம்.